பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த 4வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் நிச்சயமாய் இந்த நாளினுடைய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். இந்த நாளினுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் சதீஷ்காக, ஈஃபோக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக, நம்மோடு தேவன் பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. விசேஷமாய் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசுவீராக. நாளுடைய ஆராதனை நடத்துகிற சதீஷ்காக, ஈஃபோக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆறுதலை கட்டளையிடுங்க. கர்த்தர் நீங்கள் அவங்களோடு இடைப்படுகிறதை உணரத்தக்கதாய் ஆண்டவரை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளை கர்த்தர் அவள் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியாக செய்யப்படப்படனாலே ஸ்தோத்திரம். ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எங்களோடு பேசுங்க. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் முதல் வார இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிரசன்னத்தினால் அவர் நிரப்புவராக. எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடல்கள் தெரிந்திருக்குமானால் நீங்கள் பாடுங்க. என் நாட்கள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். இந்த சாங்கை நம்ம பாடுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மளுடைய நாட்கள், நம்மளுடைய வருடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எது கடந்து போனாலும் சரி, அவரை ஆராதிப்பது ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம மாறக்கூடாது. ஸோ அவர் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம பாடி அவரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை அவரையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, எல்லாம் சொல்லாமா, என் ஜீவன் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஒருவரே ஆராதிப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளாக, இது வெறும் வார்த்தைகளாக மட்டும் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஆண்டவரே, நாட்கள் முடியும் வரை, எங்களுடைய ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, எங்களுடைய நாசியிலே சுவாசம் இருக்கும் வரை ஆண்டவரே,
என்றென்றும் உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஜனங்களே ஆண்டவரே, நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் பொழுது அங்கே தடைகள் எல்லாம் நீங்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் ரசிவாட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தாயின் கருவிலே எங்களை ஆண்டவரே அதுக்கு முன்பாகவே எங்களை தெரிந்தெடுத்தீரே. எங்களை உடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் அல்லவா நீங்கள் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் அந்த தேவனை ஆராதிப்போமாக. நம்ம உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிற அந்த தேவனை நோக்கி அவருடைய நாமங்களை சொல்லி, இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவர் ஒருவர் மட்டுமே உண்டு. அவர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் பாத்திரர். அவர் ஒருவரே எல்லா துதிகன மகிமைகள் யாவற்றிற்கும் பாத்திரர். அவரை நாம் கொஞ்ச நேரம் இன்னும் 2-3 நிமிஷம் நம்ம ஆராதிக்க போகிறோம் முழு மனதோடு. எல்லா ஆண்டவனுக்கு சொல்லாமா, இயேசுவே நீர் ஒருவரே எல்லா நாமத்திற்கும் மேலானவர் ஆண்டவரே. எல்லா கணங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே என்று சொல்லி அவரை நோக்கி நம்ம துதிக்கலாமா? எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரரே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாம் சொல்லாமா? பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எல்லாம் மறுபடியும் சொல்லாமா? பாத்திரர் பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. நீ பாத்திரரே. ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லா துதிகன மகிமைகளுக்கும் பாத்திரர் ஆண்டவரே. உம்மை போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் உடைய மகிமை ஆண்டவருடைய பிரசனம் அவங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. செய்தி பகுதியில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். செய்தி கடந்து போக போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை சங்கீதம் 34 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to Psalm chapter 34 verse 4 and 5.
நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு கீழாக 1ஆம் தேதி நாம் செய்தியை கேட்டோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த சங்கீதம் 34:4 வசனம் 5ஆம் வசனத்தின் மூலமாய் நான் உங்களோடு இடைப்பட்டேன், உங்களோடு பேசினேன். அந்த அதிகாரம் அந்த மாதத்துக்கான தலைப்பு இப்படியாக சொன்னேன், பயப்படாதபடி வெட்கமின்றி இருப்பாயாக என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, டெலிவர்ட் ஃப்ரம் ஃபியர் அண்ட் ஷேம். நீங்கள் தேவனை தேடும்போது கர்த்தர் எல்லா விதமான பயத்திலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி போன 1ஆம் தேதி நாம் செய்தியை கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே செய்திக்கு நாம் போக போகிறோம். இன்றைக்கு அதே தலைப்பில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது மற்ற எல்லா பயத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் மற்ற எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. இங்க பார்க்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஸோ கர்த்தரை தேடும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது மற்ற எல்லா பயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த வசனத்தை அவர் சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில பயம் என்று வரும்போது நம்மை அறியாதபடி அநேக காரியங்கள் நம்ம ஒருவேளை வெட்கம் அடைஞ்சு விடுவோமோ, இந்த காரியம் நாம் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன நடக்கும், நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை என்ன என்ற எல்லா விதமான பயங்களோடு கலந்த வெட்கங்களும் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீ கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தரை நீங்கள் தேடும் போது அவர் செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். இந்த காலவெளியில் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? நான் இப்படியாக போட்டிருக்கேன், the fear of God ends all fear. நீ தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்றால் மற்ற எல்லா பயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட, ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருக்கலாம், இல்லை உங்களுடைய படிப்பை குறித்து பயந்துட்டு இருக்கலாம், இல்லை குடும்ப சூழ்நிலை குறித்து பயந்துட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி எதை எடுத்தாலும் ஒரு பயந்த நோக்கத்தோடு, பயந்த பார்வையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த காலவெளியில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க, உமக்கு நான் முதலிடம் கொடுக்கக்கூடியவனாய், எல்லா சூழ்நிலையும் உம்மிடத்தில் ஜெபிக்கக்கூடிய என்னை மாற்றுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். அது மாத்திரமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். யாரு? பயந்தவங்க, கவலையோடு இருக்கிறவங்க, எல்லா சூழ்நிலையும் இது நடக்குமா நடக்காத என்று சந்தேகப்படுகிறவங்க அவரை நோக்கி பார்த்தபோது அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் எதை குறித்தும் வெட்கமடையவில்லை, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? அந்த பயம் இருக்கும்போது கர்த்தர் எல்லா பயத்தையும் நம்மை விட்டு நீங்களாக்க அவர் வல்லமையுள்ளவர். வேதத்தில் ஒரு மனுஷரை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் தேவனுக்காய் எழுந்து பிரகாசிக்கக்கூடியவராய், தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராய் இருந்தார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால மற்ற எல்லா பயத்தையும் அவர் புறம்பே தள்ளி துரிதமாய் தேவனுக்காய் துணிகரமாய் எழுந்து நின்று, ஆண்டவரே இது எனக்காக செய்யுங்க என்று சொல்லி அவர் கேட்டபோது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், அது பெரிய அதிகாரம், 16ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்க போறீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல. எங்களுக்கு நேரம் இல்லை, ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், அதுக்கப்புறம் 36, 37, 39 நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அந்த 16ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நான் சொல்ல வருகிற சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம்.
அப்பொழுது ஒபதியா போய் ஆகாப்பை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் உங்க கண் முன்பாக ஒரு சுருக்கமாய் நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆகாப் அரசாண்ட காலகட்டத்தில் பயங்கரமான பஞ்சம் இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்டது. அப்பொழுது எலியா என்ற தீர்க்கதரிசி ஊக்கமாய் ஜெபித்த போது கர்த்தர் மழையை கட்டளையிடுகிறார். அதற்கு முன்பாக அவன் ஜெபித்த போது மழை இல்லாதபடி இருந்தது. அப்போ பயங்கரமான பஞ்சங்கள், அநேக சூழ்நிலைகளில் காரியங்கள் மிகவும் ஒரு மாத வறட்சியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் ஒபேதியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், ஆகாப்புடைய அசிஸ்டண்டாக இருக்கக்கூடியவனை மூலமாய் எலியாவை தேடும்படி அனுப்புகிறார். எலியாவை கண்டபோது எலியா இவர்களை சந்திக்க நேரிடுகிறது. எலியாவை சந்தித்த போது அங்கு அநேக விதமான காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ அவன் துணிகரமாய் எழுந்து சொல்றான், ஏறக்குறைய 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தரே தெய்வம். 36ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஏறக்குறைய 450 பாகால் தீர்க்கதரிசிகள், உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அவர்கள் எலியா சொல்றார், நீங்க போய் உங்க தேவனை கூப்பிடுங்க. ஒருவேளை அவர் சத்தத்தை உங்கள் செவிகளுக்கு, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா, உங்களுடைய சத்தத்தை கேட்கிறாரா என்று பாருங்கள் என்று சொல்லி அவர் துணிகரமாய் அங்கு ஒரு சவால் வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தேவனுக்காய் துணிகரமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. மற்ற யாரை குறித்தும் அவர் பயப்படவில்லை. ஆகாபை குறித்து பயம் இல்லை, அவருக்கு முன்பாக இருக்கிற 450 தீர்க்கதரிசிகளை குறித்து பயம் இல்லை. அவர் அநேக காரியங்களை அங்கே சம்பாஷிக்கிறார். அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஒருவேளை உங்களுடைய கடவுள் தூங்கி கொண்டிருக்காரா என்று பாருங்கள் என்று சொல்லி அவர் தைரியமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு 39ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, எப்போ தேவன் வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தின எல்லா காரியத்தையும் சுட்டெரித்த போது அநேக ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியாவினுடைய வாழ்க்கையில அவன் யாரை குறித்தும் பயப்படவில்லை. ராஜா இவனை குறித்து இவனை இந்த தீர்க்கதரிசியை பார்த்தபோது பயந்தார். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. தேவனுக்காய் துணிகரமாய் எழுந்து நிற்க முடியும். இந்த எலியா கர்த்தருக்காய் எழுந்து நின்றார். அநேக தீர்க்கதரிசிகள் கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்கிற அளவுக்கு கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ததை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய முகங்கள், எலியாவினுடைய முகங்கள் வெட்கமடையவில்லை. காரணம், அவர்கள் கர்த்தரை தேடக்கூடியவராக இருந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? தேவனை எல்லா சூழ்நிலையும் அவருடைய உங்கள் முகம் அவரை நோக்கி பார்க்கிறதா? இவர் சொல்றாரு அந்த 37ஆம் வசனத்துல 36, 37 மெயினா சொல்றாரு, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் fear of God ends all fear. நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மற்ற எல்லா பயத்தையும் மற்ற பயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த எலியா கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசித்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்தது. அநேக சவால்களை சந்தித்தார். தேவனுக்கென்று எழுந்து
எழுந்து பிரகாசித்தார். அவரை பார்த்தவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறுதலாய் முடிந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றி கொடுக்க அவரால் முடியும். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கட்டளையிடுங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாவே நம்மோடு இடைப்பட வல்லமையுள்ளவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமா இந்த கால வேளையில நாங்கள் கேட்ட வசனத்துக்கு ஏற்றாற் போல உமக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரே நீங்க கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்மை தேடும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவரே பயப்படும் போது மற்ற எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கக்கூடியவர் நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அநேகர் உண்டு ஆண்டவரே, அநேக பயங்களோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே இயேசப்பா உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவங்களை நீங்க திடப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை கட்டளையிடுங்க. உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க, வைராக்கியமாய் உமக்கென்று சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.